வாழ்க வளமுடன். முன்னாடி பார்த்த வீடியோ மாதிரி போன பதிவு மாதிரி எப்போதும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக பேசிக் சான்ஸ். ஓகே, கொஞ்சம் எல்லாம் கண்ணு முடிங்க. சுவாசத்தை கவனிங்க கொஞ்ச நேரம். இன்ஹேல், எக்ஸேல். இப்போ எக்ஸேல் பண்ணும்போது 3 டைம்ஸ் நம்ம ஓம் சான் பண்ணிடலாம். ஓம் கண் முடியுங்க. அடுத்து நம்ம கணபதி, நம்முடைய தெய்வமான கணபதிக்கு கனெக்ட் பண்ணுறோம். அவங்ககிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்கணும். शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। श्री महागणपतये नमः। श्री महागणपतये नमः। श्री महागणपतये नमः. சரஸ்வதி நினைக்கிறோம் மனசுல. सरज्योत्स्ना शुद्धां शशियुतजटाजूटमकुटां वरस्त्राणस्फटिकघटिका पुस्तककरां सकृन्नत्वा नत्वा कथमिव सतां सन्निधनते मधुशीरद्राक्ष मधुरि मधुरि प्रणतयः. நம்ம சரஸ்வதி கிட்ட பிளஸிங்ஸ் எடுத்துக்கிறோம். இது நம்மளோட குருவை தியானம் பண்ணுறோம். குருவோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவை. குருவே சர்வலோகானாம் பீஷயே பவரோகிணாம் நிதியே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. குருவோட பாதங்களை பண்ணிடும். அவர்கிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்குறோம். இப்போ மெதுவாக கண்ணை திறக்கலாம். போன இந்த பதிவில் நம்ம பார்த்தது லாஸ், என்ன லாஸ்லாம் இருந்தது நம்மளோட யூனிவர்ஸில், நம்மளை எந்த லாஸ்லாம் கவர்ன் பண்ணது, அடுத்து என்னென்ன பஞ்ச கோஷங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இதில் பஞ்ச கோஷங்களில் லாஸ்ட் டைம் என்னோட ட்ராயிங் வந்து மிரர் செல்ஃபி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு கரெக்டாக வந்திருக்காது. பாருங்கள், 5 கோஷத்தில், ஏன்னா இந்த 5 கோஷஸை நம்ம எந்தளவுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ நம்மளோட எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் இதுதான் சொல்யூஷன். ஏன்னா நம்மன்னும் போது இந்த 5 கோர்சஸ் தான் நம்மளோட லா ஆஃப் ஃப்ரீ வில் யூஸ் பண்ணி, நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், நம்மளோட இந்த பதிவு பிராப்த கர்மாவில் உள்ள பதிவை நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். எல்லார்ட்டையும் பிராப்த கர்மா, எல்லாருக்கும் பேக்கேஜ் இருக்குது. எல்லாருமே வரும்போது ஒரு பேக்கேஜ் எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஸோ அந்த பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்கு சில பேருக்கு அது அவங்க பிறந்த உடனேவே அந்த கர்மாஸ் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும்.
சில பேருக்கு இது வந்து ஒரு செடி மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அது பெரிய மரமாகி எப்போ அது ஃப்ரூட்ஸ் கொடுக்குதோ அப்போ இப்போ சில பேர் நல்ல கர்மம் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஃப்ரூட்ஸ் கொடுக்குது. ஓகேங்களா? நல்ல குட் ஹெல்த், நல்ல குட் ரிலேஷன்ஷிப் எல்லாமே அவங்க போன ஜென்மத்தில் பண்ணது. ஓகேங்களா? அது ஃப்ரூட்ஸாக வருது. சில பேருக்கு அது மாதிரி இல்லை அப்படின்னா இது பெரிய மரமாகி இப்போ கொடுக்குற ஃப்ரூட்ஸ் அது மாதிரி இருக்குது. ஏன்னா அது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மரத்தையே தான் ஹேண்டில் பண்ணும் என்ன பண்ணுறது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இதெல்லாம் எங்கேருந்து வருது. இப்போ நம்ம வந்து இன்றைக்கும் நம்ம மனோன்மய கோஷாவை கொஞ்சம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பிராணமய கோஷாவை பார்க்கலாம். இப்போ நேற்று நான் சொன்னேன் மனோன்மய கோஷாவில் தான் நம்மளோட எல்லா பதிவுகளுமே இருக்குது, நம்மளோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாமே. இப்போ உதாரணத்துக்கு இந்த மனோன்மய கோஷனில் உள்ள ஃபீலிங்ஸ், இந்த பதிவுகள் எல்லாமே என்ன பண்ணுது, இம்மீடியட்டாக பிராணமய கோஷம் அஃபெக்ட் பண்ணுது. இந்த பிராணமய கோஷம் நம்மளோட ஃபிசிக்கல் பாடியில் வந்து எந்தெந்த ஆர்கன்ஸோ எந்தெந்த இடமோ அந்த இடத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு டிசீஸாக வருது. புரியுதுங்களா? இதே தான் ரிலேஷன்ஷிப்க்கும். பட் ரிலேஷன்ஷிப்க்கு நான் வேறு மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி மனோன்மய கோஷம் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தை மட்டும் பற்றி மெயினாக பார்க்கலாம். இந்த மனோன்மய கோஷாவில் நான் சொன்னேன், மனோன்மய கோஷாவில் நம்மளோட உதாரணத்துக்கு நம்மளோட எமோஷன்ஸ், உதாரணத்துக்கு அவங்களுக்கு எது இந்த பிராப்த கர்மால இந்த உணர்ச்சி எமோஷன்ஸ், இப்போ கோவம் இருந்ததுன்னா மோஸ்ட்லி கோவம் நம்ம எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கோவன்றது லிவர் அஃபெக்ட் பண்ணும், கால் பிளாடர் அஃபெக்ட் பண்ணும், அதே மாதிரி கண்கள் அஃபெக்ட் பண்ணும். புரியுதுங்களா? வெறும் கோவம் அது இல்லாமல் சில பேரோட பொறாமை இருந்தாலும் அதுவும் இந்த இதை அஃபெக்ட் பண்ணும். இதை அஃபெக்ட் பண்ணுறதுனால மனோன்மய கோஷத்தில் இந்த இதெல்லாம் எது பிராப்த கர்மாலையோ இல்லை இப்போ ரீசெண்டாக நடக்கிற நிகழ்ச்சிகள் இந்த ஜென்மாவில் உள்ளதுனாலேயோ அவங்களுக்கு வந்து அதே ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்து வாய்ப்புகள்னால் இது உண்மை தான். ஏன்னா இது வச்சுருக்கேன், ஏன்னா அது அங்கே அந்த இடத்துல தான் ஸ்டோரி ஆகுது. ஸோ அதனால் அதோட எஃபெக்ட் அதில் இருக்கும். எதில் அந்த ஆர்கனில் அஃபெக்ட் ஆகலைன்னா அதுக்கு அடுத்த ரிலேட்டட் ஆர்கன்ஸில் கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு சில பேரோட வெறுப்பு உணர்ச்சி இருக்கலாம். ஒரு சில யாரை வேணாலும் நீங்கள் அந்த பதிவு வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் இல்லை, யாருக்கிட்ட வேணா இருக்கலாம். வெளியில் போகிறோம், இது இப்போ எனக்கு பிடிக்கல, ஐயோ உங்களை கண்டாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி அப்போ வந்து அது இல்லாமல் இன்பேஷன்ஸ், நம்மளால் ஒரு விஷயத்தை பொறுக்க முடியல, உடனே எரப்ட் ஆயிடணும். ஸோ இந்த விஷயம், இந்த பொறுமை, இந்த ஹேட் இருந்தால் அவங்களுக்கு ஹார்ட் அஃபெக்ட் பண்ணும், சிறுகுடல் ஸ்மால் இன்டெஸ்டைன் அஃபெக்ட் பண்ணும், டங் அஃபெக்ட் பண்ணும். இதெல்லாமே லிங்க்டு. புரியுதுங்களா? இதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி இப்போ இம்பேஷன்ஸ் இருந்தால் நம்ம பேஷன்ஸாக இருக்க கற்றுக்கணும். அவங்க அந்த லெசனுக்கு தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக தே ஹேவ் டு லேர்ன் த லெசன். இப்போ நீங்கள் வெறுக்கிறாங்கன்னா யூ ஹேவ் டு லவ் தம். புரியுதுங்களா? அவங்க அது மாதிரி லெசன்ஸ் நம்மளுக்கு டீச் பண்ணுறாங்க. ஒரு சில விஷயத்தை அவங்கள நம்ம வெறுக்க வைக்கிது, என்ன பண்ணுறது? ஸோ நான் இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல வந்துட்டு, நான் முன்னாடி போன வீடியோவில் சொன்னேன், நம்ம எப்படி அப்பா அம்மாவை சூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம தான் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நமக்கு ஒரு சில நெகட்டிவ் விஷயங்கள் வருதுன்னா, ஸோ அந்த லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். நம்ம அப்படின்னா பேர்ஷன்ஸில் இப்போ ஒரு சில பேர் சொல்கிறது பேசுகிறது நமக்கு பிடிக்கல, வெறுப்புணர்ச்சியாக இருக்குது, இம்பேஷன்ஸ் ஆயிரும்னா, இப்போ நம்மளோட மெயின் லெசனே இந்த இதில் வி கம் டு லேர்ன் இட். அதான் நம்ம இன்னொன்று சொன்னது லா ஆஃப் ஃப்ரீ வில். எதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணிங்க அடுத்த பேக்கேஜுக்கு போகலாம். புரியுதுங்களா? ஏன்னா நம்மளோட இந்த வீடியோஸோட இதுவே ஆல்ரெடி ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இட் இஸ் டன். ஸோ எதர் இந்த பேக்கில் உள்ள மத்தலப் இப்போ கர்மாவில் உள்ள நெகட்டிவ் கர்மஸை குறைக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு மேலே நிறைய கர்மஸை போட வேணும். இதுதான் நம்மளோட சாதனை. திஸ் இஸ் வாட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். புரியுதுங்களா? எஸ்டில் இருக்குது, ஆல்ரெடி இருக்கிறதே நம்ம சமாளிக்க முடியல, இன்னும் ஒரு வேறு நம்ம போடுறோம். அவங்க தான் சம்ஒன் இஸ் ட்ரிகரிங் அஸ் ஃபார் ஆங்கர், ஃபார் ஹீட். அது மேலே ஏன் போடணும்? இப்போ உதாரணத்துக்கு நம்ம நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பார்த்து நம்ம வெளியில் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் இதை பற்றி சொன்னேன். இப்போ நம்ம சம் பீப்புள் ஃபீல் அபவுட் சாரோ, நம்ம மனசில் பயம். அன்றைக்கி லாஸ்ட் டைம் பயத்தை பற்றி சொன்னேன். பயத்தினால கிட்னிஸ் எஃபெக்ட் ஆகுது. புரியுதுங்களா? பயத்தினால கிட்னிஸ் எஃபெக்ட் ஆகுது, கால் பிளடர் எஃபெக்ட் ஆகுது, இயர்ஸ் எஃபெக்ட் ஆகுது. சரி, நான் இந்த ஜென்மத்தில் எந்த பயமும் பண்ணல, ஆனால் இயர் ப்ராப்ளம். ஸோ இட் வாஸ் அ பாஸ்ட் திங். பாஸ்ட் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு. புரியுதுங்களா?
ஸோ அது அதை வந்து நம்ம லேர்ன் பண்ணி அது இருக்குது. அது இப்போதைக்கு நம்மளுக்கு காது வழியாக வெளியே வருது. எதர் யூ கோ டு த மனோன்மய கோஷம் அண்ட் ரிமூவ் இட். இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சரி, நம்ம நினச்ச மாதிரி எடுத்துகிட்டு போய் அழிக்கிறது இல்லை ஆக்சுவலாக. நமக்கு தெரியும் இட்ஸ் அ ரெக்கார்ட். லா ஆஃப் ட்ரூத், லா ஆஃப் ஒரு லா இருக்குது. அது நம்ம இந்த லா ஆஃப் டைம் இருக்குது. நம்ம அதனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஓகேங்களா? அது இப்போது நம்ம வந்து ஹார்ட்டுக்கு ரிலேட்டடாக பார்த்தாச்சு, கோவத்தை பார்த்தாச்சு. நம்ம வந்து ஃபியர், நம்மளோட எந்த ஃபியர் ஆனாலும், ஃபியர் ஆஃப் மணி, ஃபியர் ஆஃப் லூசிங் எனி, எல்லா ஃபியருமே கிட்னிஸை போய் அஃபெக்ட் பண்ண போகுது. அதுக்கப்புறம் ஹேட், அதை பற்றியும் பார்த்துட்டோம். அது ஹார்ட் அஃபெக்ட் ஆனது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது டீப் சாரோ. சில பேர் கொஞ்சம் ரொம்ப வருத்தமும் படுவாங்க. இந்த வருத்தப்பட்டாலும் சொன்னோம், வருத்தப்பட்டால் நம்மளை லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும், லார்ஜ் இன்டெஸ்டைன் அஃபெக்ட் பண்ணும், வாட்டர் அப்சார்ப்ஷனை இது பண்ணும், அதே மாதிரி நோஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி உள்ளவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது, சளினால வர்ற பிரச்சனை. இதர் அப்படி இந்த ஜென்மத்தில் நான் அந்த மாதிரி இல்லையே, நான் அந்தளவுக்கு கவலைப்படலையே. ஸோ தென் இட் இஸ் அ பாஸ்ட் லைஃப் திங். திஸ் லைஃப் நீங்கள் வந்து அந்த லெசன் லேர்ன் பண்ண வந்திருக்கீங்க. அது அந்த ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இனிஷியலாக நமக்கு வந்து நார்மலாக மெடிசன் கொடுத்து சரியாயிடுச்சுன்னா அது ஒன்றும் இல்லை. சரி, நம்ம இப்போ வெளியில் போனோம், தண்ணி மாறிச்சு, அதனால வச்சு. பட் இட் பெர்சிஸ்ட், அது அதிகமாக பெர்சிஸ்ட் ஆகிட்டே இருக்குது. அந்த ப்ராப்ளம் பெர்சிஸ்ட் சம்திங் இந்த கர்மா இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது இல்லாமல் நீங்கள் பார்க்குறதுக்கு இன்னொன்று என்னென்னா, இதை பார்த்தாச்சு, நம்ம லங்ஸ் பார்த்தாச்சு. இன்னொரு விஷயம், ரொம்ப டீப்பாக ஒரி பண்ணுறவங்க, ஆன்சைட்டியாக இருக்கவங்க, ஆன்சைட்டின்னு சொல்ல போனால் அவங்களால ரெஸ்ட்லெஸ், அவங்க வந்து ஏதாச்சும் ஒன்று இது பண்ணலாமே, அதை பண்ணலாமே அப்படின்றத மாதிரியே இருந்திருப்பாங்க. அது ஒன் சார்ட் ஆஃப், அது கவலையோடு இன்னும் அதை சொல்கிறேன், கவலை ரொம்ப டீப் டிப்ரெஷனில் போகிறவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஸ்ப்ளீன் எஃபெக்ட் ஆகும், ஸ்டமக் ரீஜன், டைஜஷன் ப்ராப்ளம் எஃபெக்ட் ஆகும், புரியுங்களா? அது நாக்குலேயும் லிப்ஸ்லேயும் நமக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸை வச்சு நம்மளோட கர்மாவில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஹெல்த் ரிலேட்டடாக உள்ளதில் இதெல்லாம் என்ன, நமக்கு இதில் என்னென்ன இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த மனோன்மய கோஷாவில் இருக்கிற இந்த பதிவுகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணும்போது தான் நம்மளால் வந்து முன்னாடி போக முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், நம்ம கோவத்தை அதிகமாக வெளியே விடுறவங்களால தன்னோட கர்மாவை இன்டர்னலாக பேர்ன் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வருத்தம், நம்ம என்ன பண்ணிடுறோம், நார்மலாக போய் என்ன இதெல்லாம் வருத்தம், நம்ம வி டென் டு ஷேர், அப்புறம் நம்ம லைட் ஆகிடும். ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை இன்னும் கொஞ்சம் அக்ரிவேட் பண்ணுறோம். இன்ஸ்டெட் நமக்கு உள்ளே போய் நம்ம எப்போ நம்ம சாரோஸை ஃபீல் பண்ணுறோமோ, நம்ம எப்படி நினைக்கணும்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட். எப்போ நம்ம உள்ளே போய் சாரோ ஃபீல் பண்ணுறோமோ, யூ ஆர் டுவெல்லிங் இன்சைட் தி சப்கான்ஷியஸ். ஓ, இதெல்லாம் இருக்கா, நம்ம மனசுக்குள்ளே இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம உடனே அதை வந்து டக்குன்னு ஐயோ இவ்வளோ இருக்கா அப்படின்னு நம்ம வந்து வெளியில் நம்ம அடுத்தவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், என்னை இது மாதிரி நினைக்கிறாங்க, அவங்க என்னை எப்படி பேசுகிறாங்க பாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறத வெளியில் சொல்லிடுறோமா யார்கிட்டையாவது. அப்போ என்னென்னா நம்ம இந்த ஸ்ட்ரென்த், இந்த உள்ளே போய் டீப், இந்த கர்மாவுக்குள்ளே போய் நம்மளால் டுவெல் பண்ண முடியும். நம்ம ஆக்சுவலாக எந்த அளவுக்கு நம்ம டீப்பாக அந்த கர்மாக்குள்ளே போகிறோமோ அப்போ தான் நம்ம இந்த கர்மாவை க்ளீன் பண்ண முடியும். இந்த மாதிரி தாட்ஸ் வரும்போது அப்போ நம்ம என்ன மாதிரி தாட்ஸ், என்ன மாதிரி விஷயங்களை போடுறோன்றதான் இனி வர்ற வீடியோஸில் பார்க்க போகிறோம். வர்றது முக்கியம் இல்லை, மக்களுக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது. இப்போ கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியலையோ, உள்ள அவங்களோட எமோஷன்ஸை அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி தெரிய மாட்டேது. ஓகேவா? இதை நம்ம வந்து கற்றுக்குறோம். இதை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த பற்றி பேசும்போது எனக்கு எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தவங்க டவுட்டும் கேட்டாங்க. சரி, இது மாதிரி இருக்குது, சரி இது மாதிரி இருந்தால் நான் வந்து தவம் பண்ணலான்னு நினச்சி நான் தவம் பண்ண உட்காடுறேன். தவம் பண்ண உட்காந்த உடனேவே எனக்கு வந்து இந்த தாட்ஸ் தான் ஓடிட்டு இருக்கே தவிர தவமே வர்றதில்லை. மற்ற பின்னால் எந்த மந்திரமும் சேன் பண்ண முடியல, ஃபோக்கஸும் வர முடியல அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். நான் அதுக்கு அந்த டைமில் வந்து எனக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வேறு எந்த எக்ஸாம்பிளும் தெரியல. நான் ஆஃபீஸில் இருந்தாலும் ஆஃபீஸ் பாருப்பா, ஆஃபீஸில் இருக்க, ஆஃபீஸ்லேருந்து நீ இப்போ வீடு ஒரு கதவை திறந்து நீ உள்ளே வர பாருங்க. இந்த கதவுன்றது நம்மளோட ஐ ஓப்பனிங் மாதிரி. எப்போ ஐயை க்ளோஸ் பண்ணுறோமோ அப்போ தானே மெடிடேஷன் போகிறோம். இப்போ க்ளோஸ் பண்ண உடனே உனக்கு தாட்ஸாக வந்துட்டு இருந்ததுன்னா நீ ஒன்றே ஒன்று தான் நினைக்கிறோம், உன் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு, உன்னால் உள்ளே போக முடியல. அப்போ என்ன பண்ண, வீடு ஃபுல்லாக பொருள் வச்சு நான் நினச்சிட்டேன், எந்த பொருள் முன்னாடி இருக்கோ அது தெரியும். நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்மளோட பிரெயின் தான் எல்லாமே. பிரெயின் இஸ் எ டிவி ஆக்சுவலாக.
ஒரு டிவி. அது வந்து என்ன சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுதோ, அத நம்ம இப்போதைக்கு ஜஸ்ட் பார்க்குறோம். பிரெயின்ல எல்லா ப்ராசஸிங்குமே நடக்குது. நம்ம இப்போ விஷன் நெனைக்கிறது. இப்போ நம்ம ஒரு விஷயத்த பேசுறோம், ஒரு விஷயம் தட் இஸ் அந்த டைம்ல ஒரு டிவி, இட்ஸ் எ டெலிகாஸ்ட். புரியுதுங்களா? நம்மளோட தாட்ஸும் அப்படிதான். இது வந்து அத காமிக்குது, எடுத்து காமிக்குது. உள்ள நெறைய ஓடிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின் எல்லா ப்ராசஸும் பண்ணிட்டு இருக்கு உள்ள. புரியுதுங்களா? ஆனா, இப்ப நமக்கு எத பத்தி யோசிக்கிறோமோ, அது நமக்கு காமிக்குது இல்லையா? அது அட் அ டைம் நம்ம அந்த டிவி பார்ட்ல தான் இருக்கோம். டிவி பார்ட்ல தான். அது மாரி நீ கண்ண மூடி தவத்துக்கு உள்ள போன உடனேவே, நமக்கு வந்து இந்த விஷயம் தான் தெரியுதுன்னா, அ என்ன அர்த்தம்னா, ஃபுல்லாவே நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். ஃபுல்லாவே நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். இப்ப என்ன பண்ணுவேன்? கண்ண மூடி போனோனே ஒரு தாட்ஸா வந்துட்டு இருக்குன்னா, இப்ப நீங்க வீட்டுக்குள்ள போனோனே நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த பொருள்லாம் ஒதுக்கி வைப்பீங்க. அப்பதான் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். காலி இடம் இருந்தா தான் உள்ள போ முடியும். வொர்க் பண்ண முடியும். இந்த மாரி ஒரு காலி இடத்த நீங்க வந்து நம்ம மனசுல உண்டு பண்ணணும். ஆனா, அவ்வளோ சீக்கிரம் இந்த காலி இடத்த உண்டு பண்றதுன்றது ரொம்ப சிரமமான விஷயம். சில பேர் நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல போய் ஓகே பிளாங்க் எதையும் நினைக்காம இருங்கன்னு. அது வந்து ஒரு வேக்யூம் மாரி. எந்த அளவுக்கு நீங்க வேக்யூம் வைக்கிறீங்களோ, ஏதாவது ஒரு தாட் வந்து உள்ள வந்துரும். ஸோ நம்மள ரிஷிகள், முனிகள் இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. என்னன்னா, எப்பலாம் நீ உள்ள போறியோ, கண்ண மூடுறியோ, எதிர் ஒரு சாண்ட். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு சாண்ட்னாலே ஏதாச்சும் ஒரு இஷ்ட தேவதாவோ, ஏதோ ஒரு காட பத்தி நினைப்போம். அந்த இறைவனோட உருவம். இல்லைன்னா அந்த சாண்ட். அது நினைக்கலாம். கண்ண மூடுனோனே. அப்ப என்ன ஆகுது? ஏதாச்சும் ஒரு தாட் வருதுல்ல. ஒரு தாட் வருது. அந்த தாட் வரும்போதே, ஏதாவது ஒரு தாட் வந்துச்சுன்னா, ஓம் நம சிவாய, ஓம் மாதங்கி நமோ எது எது நமக்கு புடிச்ச இஷ்ட தெய்வம் எதுவோ, அத நினைக்கலாம். புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஓம் கம் கணபதியே நமக. இத போட்டுக்கிட்டே இருங்க, போட்டுக்கிட்டே இருங்க, போட்டுக்கிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட்டு இது இது வந்து ஒரு என்ன சொல்லப் போனா, ப்ராசஸ் ஆஃப் என்டரிங் த ஹவுஸ். நமக்கு ஒரு இடம் வேணும். ஓகேங்களா? இப்பயே நம்ம வந்து ஒரு வேக்கம் கிரியேட் பண்ணல. ஒரு வேறு வேற நமக்கு தெரிஞ்ச ஒரு மந்த்ராஸையோ, ஸ்லோகாஸையோ தான் போடுறோம். நாளவ நாளவ என்ன ஆகும்? ஜஸ்ட் ஃப்ரண்ட்ல இருக்கிற ரீஜன்ல நீங்க இத ரிப்பீட் பண்ணீங்கன்னா, புரியுதுங்களா? சரி நீங்க 20 மினிட்ஸ் ரிப்பீட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பல விஷயங்கள் செய்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப கூட எந்த டைம்ல உங்களுக்கு கேப் இருந்ததுன்னா, இந்த மந்திரமோ, சாண்டிங்கோ பண்ணுங்க கண்டிப்பா. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம். என்ன ஆகுதுன்னா, இது டிஃபால்ட்டா உங்களுக்கு உள்ள ரெக்கார்ட் ஆயிடுது. எப்ப நீங்க நெக்ஸ்ட் டைம் தவத்துக்கு போறீங்களோ, கண்ண மூடுறீங்களோ, அப்போ உங்களுக்கு இந்த தாட் தான் வரும். எப்ப இந்த தாட் வருதோ, உங்களுக்கு பாருங்க கண்ண மூடி தவம் பண்ணும்போது, ஓகே, ஓகே. நம்ம மந்திரம் சாண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா அந்த மந்திரம் வருது. தென் வி கேன் இன்கிரீஸ் த சாண்ட். யூ கேன் கோ ஆன் ஃபோக்கஸிங் இன் சாண்ட். நாளவ நாளவ உங்களால உங்களோட மனோன்மய கோஷத்துக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். நம்ம ஒரு இடத்துக்கு என்டர் ஆனா தானே அந்த இடத்த பத்தி கிளீனே பண்ண முடியும். அந்த இடத்துல என்ன இருக்குன்னே முதல்ல தெரியும். ஸோ இதுதான் நான் உன்கிட்ட சொன்னேன். நீ இனிஷியலா இத பண்ணு. அதுக்கப்புறம் யூ வில் கெட். இதே தான் உங்களுக்கும். நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. உங்க மனோன்மய கோஷத்துல என்ன இருக்கு? நம்ம எல்லாமே என்ன பண்றோம்? வி ஆர் இந்த ரியாக்டிவ் ஸ்டேட். நம்மளோட என்ன பண்றோம்? கண்ணு அதிகமா தொறந்திருக்கு. நம்ம வெளியில அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். எப்போ கண்ண மூடுறோமோ, இப்ப நம்மள பத்தி நம்ம பேசணுன்னும்போது நமக்கு வி பிகம் பிளாங்க். நான் என்ன பத்தி நான் என்ன சொல்றது? நீங்க நீங்க உங்ககிட்ட தான் நீங்க நெறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ, அதுக்கு இந்த பிராக்டிஸ். இனிஷியலா இந்த மந்திரங்கள்லாம் நீங்க போடுங்க. உள்ள போய் பார்க்கலாம். நம்ம டாபிக் விட்டு கொஞ்சம் வெளிய போறோம். இப்ப பாருங்க இந்த மனோன்மய கோஷாவ பத்தி நம்ம இப்ப கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இத பத்தி இன்னும் டீட்டெயிலாவும் பார்க்கலாம் ரிலேஷன்ஷிப்ல. ம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மனோன்மய கோஷம். அதுக்கடுத்து பிராணமய கோஷம். இந்த பிராணமய கோஷம் என்ன பண்ணுது? பிராணமய கோஷன்றது ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் மாரி ஒரு கரண்ட். நம்ம நம்ம எல்லாருக்குமே இந்த மத்லப் நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா, இந்த பிராண்மய கோஷா இருக்கு. அந்த பிராண்மய கோஷா வந்து ஒரு பேட்டரி ஆப்பரேட்டட் சிஸ்டம். நான் ஏன் பேட்டரி ஆப்பரேட்டட் நம்ம மெயின் லைன் அப்படி சொல்றேன்னா, அதுக்கு ஒரு சின்ன ரீசன் இருக்கு. ஏன்னா நம்ம பேட்டரி நம்ம எப்படி மொபைல் மார்னிங் சார்ஜ் பண்ணுறோம் 100% வருது. அப்படியே டே ஃபுல்லா ட்ரெயின் ஆகுது. எப்போ பேட்டரி ட்ரெயின் ஆகுதோ, ஒரு ஸ்லீப் ஸ்டேட்டுக்கு போயிடுறோம். அப்புறம் நம்ம ரீசார்ஜ் ரீசார்ஜ் ஆன மாரி வந்துரும். இன் பிட்வீன் கூட நமக்கு வந்து நம்ம டெம்பரரியா ரீசார்ஜ் பண்றோம். எப்படின்னா, 3 வேளை சாப்பிடுறோம். இல்ல எத்தன வேளை எப்போ பசிக்குதோ நீங்க உள்ள போறீங்க. நம்ம சாப்பிடுற உணவுலருந்தும் நமக்கு கொஞ்சம் பிராணசக்தி கிடைக்குது. சுவாசத்துலருந்தும். ஏன்னா பிராணசக்தி நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த பிராணசக்தி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். ஆனா எப்ப நம்ம தூங்குறோமோ ஒரு மென்டல் கிளாரிட்டியும் கிடைக்குது. நம்ம அடுத்த நாள் எழுந்திருக்கும்போது அந்த பேட்டரி ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுது. அப்புறம் அந்த பேட்டரி நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணிடுறோம். இது வந்து ஒரு பேட்டரி தான் நம்ம இப்போதைக்கு. ஓகேங்களா? இந்த பிராணமய இது பிராணமய கோர்ஸத்த பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம்.
நான் வந்து எப்போ இந்த மகரிஷி எக்ஸசைஸை பற்றி அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். முடிஞ்சால் நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ இந்த பிராணமய கோஷ பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பார்க்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த பிராணமய கோஷத்தில் இன்னொன்றும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பிராணமய கோஷா வந்து இந்த பிராணமய கோஷாஸில் தான் நம்மளோட சக்கராஸும் இருக்குது. சக்கராஸ்னால் என்ன சார் சக்கரா? நம்மளோட எப்படி என்ன சொல்ல போனால் அதெல்லாம் வந்து சக்கராஸ்ன்றது என்னென்னா மெயின் எனர்ஜி சென்டர்ஸ்னு சொல்கிறாங்க. நம்ம பிராணன்றது உடம்புக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அது எந்தெந்த இடத்துல ரொம்ப அதிகமாகவும் எந்த இடத்துல குவியுதோ நாட்ஸாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம சக்கராஸ் இருக்கும். நம்ம மெயின் சக்கராஸ் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரா. மூலாதார சக்கரா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட ஆசன வாய்க்கும் நம்மளோட பால் சுரப்பிக்கு நடுவில் அந்த இடத்துல இருக்குது மூலாதார சக்கரா. அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம் நம்மளோட செக்ஷுவல் கிளான்ஸை கவர் பண்ணுது. அப்புறம் நாபி, மணிப்பூரகா, அதுக்கப்புறம் இந்த அநாகதா, விசுத்தி, அப்புறம் ஆக்னி, சகசராசரா. இது எல்லாமே ஆக்சுவலாக நம்மளோட பாடியோட சென்டரில் இருக்குது அந்த அந்த சக்கராஸ் பாடியோட சென்டரில். இப்போ எப்படி நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம் ஃபிசிக்கல் பாடியில் ஹார்ட்டு வந்து இந்த வேலையை பார்க்குது. அதே மாதிரி ஒவ்வொரு சக்கராஸும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்ருக்கு. அவங்க அதுக்குன்னு ஒரு தனி ஆர்கன்ஸ் தன்னோட சொல்லப்போனால் அது தன்னோட வேலையை அது செய்யுது. அதுக்கு அந்த அந்த சக்கராஸ்குள்ள சக்தி எல்லாமே பிராணசக்தி தான். ஓகேங்களா? அந்த பிராணசக்தியை நம்ம உணவுலேருந்தும் உறக்கத்துலேருந்தும் எடுத்துக்கிட்டு அது மற்ற ஆர்கன்ஸுக்கு வேலை செய்ய அது கொடுக்குது. இப்போ இந்த எல்லாருக்கும் இந்த சக்கராஸ் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருக்குமா அப்படின்னா இல்லை. ஏன்னா அதனால தான் நான் சொன்னேன் மனோன்மய கோஷாவில் எந்தெந்த அளவுக்கு எமோஷன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு ஆங்கர் வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது கரெக்டாக மணிப்பூர் சக்கராவை அஃபெக்ட் பண்ணும். அதோட இன்டைரக்டாக ஈவன் அநாகத சக்கராவும் அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வச்சுருக்க இப்போ லங்ஸ் இல்லை இப்போ நம்ம லங்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம் சேட்னஸ், நம்மளோட வருத்தங்களுக்கு ஒரினஸ். ஸோ அந்த நம்ம எப்போல்லாம் அந்த மன வருத்தமாக இருக்குமோ அப்போ என்ன பண்ணுறது, அது பிராணமய கோஷாஸில் இருக்கிற அதாவது மனோன்மய கோஷா வந்து பிராணமய கோஷா. நம்மளோட சேட்னஸ் வந்து மனோன்மய கோஷாவில் தான் இருக்கும். அது இமீடியட்டாக பிராணமய கோஷாவில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த சக்கரா லைட்டாக அதோட ஃபங்க்ஷனிங் கம்மியாகும். அது நேரம் நம்ம ஃபிசிக்கல் பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம இந்த பிராணமய நம்மளோட இந்த சக்கராஸ் இருக்குல்ல, அந்த சக்கராஸ் வந்து ஃபுல்லாக நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதோட ஃபுல் ஆக்டிவேஷன் வந்து ஆகணுன்னா நமக்கு இன்னும் பிராணமய சக்தி பிராணசக்தி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த பிராணசக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உண்டான பயிற்சி, கன்சர்வ் பண்ணுற பயிற்சி தான் நம்மளோட தியான பயிற்சி சாதனா. ஓகேங்களா? மெயினாக ஏன்னா இப்போ நமக்கு சொல்கிறோம் நம்ம கண்ணை மூடினா நமக்கு வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து சாண்டிங்கில் நம்ம மூடி சாண்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு தாட்ஸ்லாம் வராமல் இருக்குது. இப்போ உள்ளே போய் இந்த மனோன்மய கோஷாவில் இருக்கிற விஷயங்கள்லாம் கிளியர் பண்ணுறதுக்கே ஒரு சக்தி தேவை. அந்த சக்தி நம்ம இந்த தியானத்தில் தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறது, இந்த சர்க்யூட்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிடுறேன். நம்மளோட பிராணமய கோஷா இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பேட்டரி. ஓகேங்களா? இந்த பிராணமய கோஷா வந்து நம்மளுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேருந்து கிடைக்குது. அதிகமாக கிடைக்கிறது வந்து நம்ம ஃப்ரூட்ஸ்லேருந்து கிடைக்கிது. அதுக்கு அடுத்தது ஒரு மீடியமாக கிடைக்கிறது நம்ம வெஜிடபிள்ஸில். வேறு ரொம்ப லோவாக பிராணசக்தி கிடைக்கிறது நான்வெஜ்ஜில். ஓகேங்களா? எல்லாத்துலேயும் பிராணசக்தி கிடைக்குது. அதேமாதிரி நம்ம நல்ல ஆழ்ந்த உறக்கம் இருந்தாலும் அது கிடைக்குது. இன்கேஸ் சில பேருக்கு எனக்கு தூக்கமே வரல அப்படின்றவங்களுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா, அவங்களுக்கு வந்து தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம மோஸ்ட்லி நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கிறது ஒன் ஆஃப் த பார்ட் வந்து கிட்னிஸ்க்கு மேலே ஒரு அட்ரினல் கிளாண்ட் இருக்குது. அந்த அட்ரினல் கிளாண்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்னிஸ் வந்து ஃபியர்னு சொல்லிட்டேன். நான் வந்து நமக்கு அதிகமாக ஃபியர் மனசில் வாழ்க்கையில் ஏதாச்சும் பற்றி ஒரு ஃபியர் இருந்தாலும் சரி, அது அங்கே தான் இருக்கும். இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஃபியர் இருக்கோ இல்லை பாஸ்ட் லைஃப்பில் அந்த ஃபியர் கேரி வராதோ அது வந்து நமக்கு வந்து அது வந்து அந்த அட்ரினல் கிளாண்ட் அஃபெக்ட் ஆகும். அட்ரினல் கிளாண்ட் அஃபெக்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஸ்லீப்போட பேட்டர்ன்ஸ் வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து வி ஹவ் டு ஒர்க் நியர் சுவாதிஷ்டான சக்கரா. ஸோ அங்கே இருக்கிற பிளாக்ஸு, அப்புறம் மெயினாக அந்த ரூட் காஸ் இந்த ஃபியர் எங்கே இருக்கோ அதையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். இது வந்து நம்மளோட மந்திர சாதனால தான் இதை பற்றி நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து ஒரு
இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதை இந்த இந்த வீடியோஸில் ஏதாச்சும் பேசிக்காக டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம குரூப்பில் கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்கள். இதுவும் பார்க்கலாம். இன்னொன்று நான் சொல்கிறது, நம்ம ரெகுலராக ஏன் ஸ்டார்ட் பண்ணும்போது சாண்டிங் பண்ணுறோன்னா, இது ஒரு ப்ராக்டிஸு. இனிஷியலாக நம்ம மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கிறதுல போவோம். அதுக்கப்புறம் சாதனா என்ன பண்ணலாம், எப்படி நம்ம அந்த மனோன்மய கோஷால இருக்கிறத கிளியர் பண்ணலாம், பிராணசக்தி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி அதை ப்யூரிஃபை பண்ணலான்றத பார்ப்போம். இது மாதிரி இருக்கும்போது நம்ம சான்ஸில் பார்த்தீங்கன்னா குருவை பற்றியும் வருது. நம்ம ஃபஸ்ட்டு கணபதி சாண்ட் பண்ணுறோம், சரஸ்வதி சாண்ட் பண்ணுறோம், குருன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எல்லாருக்குமே ஏதாச்சும் நீங்கள் இஷ்ட தேவதை குரு எடுத்துங்க, ஆனால் குரு ரொம்ப முக்கியம். குருவோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் சாதனையில் மேலே வர்றதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஆனால் அப்படின்னா குரு யாரை செலக்ட் பண்ணுறது என்ன, ஃபிசிக்கலாக இருக்கிறவங்க மோஸ்ட்லி இந்த ஜென்மத்தில் இருக்கவங்க யாருமே குருக்கு அந்தளவுக்கு இதாக இல்லை. அவங்களாம் ஒரு வழிகாட்டி, தேர் சிஷியாஸ், ஒரு மெயின் குருவோட சிஷியாஸ் அவங்களும் இல்லை. நம்ம ஏன்னா ஃபிசிக்கல் ஏன்னா அவங்க எல்லாருக்குமே நம்மள மாதிரி ஒரு பேக் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அவங்க சிஷியாஸ், அவங்களாம் ஒரு கைட்ஸ், அவ்வளோதான், ஓகேங்களா? ரியல் குரு நம்ம யாரை எடுத்துக்கணும்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வத்தை பிடிக்குதோ, எந்த கடவுளை பிடிக்குதோ, அந்த அந்த தெய்வத்தை பற்றி நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாட்டோ இல்லை மந்திரமோ நீங்கள் படிப்பீங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், இது யார் எழுதியிருக்கா, எங்கேருந்து வந்தது அப்படின்னு பாருங்கள். புரியுதுல? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் பிடிக்குது, நான் அதை கேட்குறதுக்கு எனக்கு பிடிக்குது அப்படின்னு. விஷ்ணு சகஸ்ரநாமம் வேதவியாசர், அவர் தான் கம்பைலர், ஓகேங்களா? ஸோ நம்ம என்னைக்கு வேதவியாசரை நம்ம நினைக்க இப்போ விஷ்ணு நம்ம கேட்க பிடிக்குது, ஸோ அதனால் வேதவியாசருக்கு நம்ம கிராட்டிடியூட் நிறையா, இவ்வளோ டைம் முடியும் கிராட்டிடியூட் நீங்கள் கொடுங்க. அவரை நினைங்க. அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் அவரோட இது வருது, ஹீஸ் விஷ்ணு இஸ் சாட்சாத். ஸோ அவரை பற்றி நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் என்ன ஆகுதுன்னா, அவரோட லீனியேஜில் வர்ற சிஷியர்கள் உங்களுக்கு குருவாக வருவாங்க, உங்களுக்கு கைடன்ஸ் தருவாங்க எப்பதாச்சும் ஒரு வழியில். ஸோ இட்ஸ் அ மஸ்ட். நான் இது நிறைய பேர்கிட்ட எக்ஸாம்பிளாக பார்த்துட்டேன். யார் அந்த ஒரு ஹையர் குருவை நினைக்கிறாங்களோ, என்ன மட்லம் நீங்கள் மோஸ்ட்லி ஃபிசிக்கல் குருவை பார்த்துட்டு ஃபிசிக்கல் குருக்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க. ஃபிசிக்கல் குருவிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன், ஆஸ் ஐ எம் அ கைட், புரியுதுங்களா? நான் அடிக்கடி நினைக்கிறது என்னோட திருமூலர்ஜியை. ஏன்னா அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே வழிகாட்டு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவரோட புக்ஸ் தான் இன்ஸ்பயர் ஆச்சு. அவர் தான் நான் அவரை அடிக்கடி நினைக்கிறதுனால தான் எனக்கு அவரோட சிஷியர்களே எனக்கு குருவாக வச்சுருக்காங்க பேசிக்கலாக. அதே மாதிரி ஆதிசங்கரையும் நான் ரொம்ப இது பண்ணுறேன். நான் அடிக்கடி சொல்கிறது யாருன்னா, இப்போ நான் இந்த பதிவு மூலமாகவும் சொல்கிறேன், நான் மெயினாக குரு நினைக்கிறது அவங்களோட ஃபிலாசபிஸ் மூலாஞ்சி, அதாவது திருமூலர், ஆதிசங்கரர், இன்னொன்று வள்ளலார் வழி வந்த வேதாத்திரி மகரிஷி. இவங்க யாரையுமே மறக்க முடியாது. ஏன்னால் நம்ம எந்த அளவுக்கு குரு சிந்தனையோ, குருவை பற்றி நினைக்கிறோமோ, இவங்களாம் ஃபிசிக்கலாக இல்லை, ஆனால் நம்ம எப்போல்லாம் நினைக்கிறோமோ அவங்க கூட கனெக்ட் ஆகும். இதுதான் நான் சொல்கிறது. நம்ம இவ்வளோ டெக்னாலஜிக்கல் இதில் இருக்கிறோம். நம்மளோட மொபைல் ஃபோனெல்லாம் எங்கே நினைக்கிறோமோ கனெக்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி நம்மளோட தாட் ப்ராசஸால் நம்மளோட குருவை கண்டிப்பாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக வரும். ஆனால் கண்டிப்பாக குருவை நினைக்கணும். உங்களுக்கு அதான் சொல்கிறேன், நீங்கள் தான் உங்களுக்கு குரு சூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு யாரை பிடிக்குதோ, புரியுதுங்களா? அந்த ஸ்லோகம் அதோட ஆத்தர் அவங்களுக்கு கிராட்டிடியூட் சொல்லி தான். இதை நீங்கள் சொல்ல நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம இந்த பதிவு வர்றதுனால கொஞ்ச நாள் கழித்து நான் பிளான் பண்ணிருக்கேன். நான் திருமூலரை பற்றி, திருமூலரோட ஸ்லோகங்கள்லேருந்து எடுத்து அதுலேருந்து கூட இன்ஃபர்மேஷன், அவரோட ஒரு ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது, நிறைய விஷயம் ஈஸம். அதை சொல்லப்போனால் அவர் பரட்டம் இருக்கவே முடியாது. அதே மாதிரி வேதாத்திரி மகரிஷி, அதே மாதிரி ஆதிசங்கரர் மட்டும் நம்ம இந்த உலகத்தில் இல்லைன்னா நம்மளால் நம்மளோட இந்து மதத்தையே அந்தளவுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது. இந்து மதம் பயங்கரமான சயின்ஸ். அதை ரொம்ப
ஒரு சாதாரண மக்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்து ஒரு சாதனா மார்க்கில் கொடுத்ததே ஆதிசங்கரர் தான். ஸோ அதனால் ஆதிசங்கருக்கு ஏன்னா இந்த பதிவு மூலிமா ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நிறைய நாலேஜ் இன்னும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது ஆதிசங்கருக்கு நன்றி. இந்த பதிவு இதோட முடிச்சுக்கலாம். வாழ்க.